ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு குளத்தூர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏதோ தேவைப்பட்டால் அது வாங்கிட்டு போகலான் தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஷோல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் அக்வாக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா ஏதாவது பிளான்ட் டேங்க் வெரைட்டிஸ் ஃபிஷஸ் இருந்தால் நம்ம பிளான்ட் டேங்க்கில் விடலான்றதுக்காக பார்க்கலான்னு வந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அற்புதமான இந்த ரெட் கலர் டிஸ்கஸ் அண்டு நல்லா பெரிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் ஹில் ஸ்ட்ரீம் லோச் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டைகர் ஹில் ஸ்ட்ரீம் லோச் அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் போர்னியோ சக்கராக தான் இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா டைகர் ஹில் ஸ்ட்ரீம் லோச் இருக்குது. ஸோ இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வைஸ் பெருசாக எதுவும் இருக்காது. போர்னியோ லோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லில் ரெட்டு ப்ளூ இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுக்கிட்ட அப்படிலாம் இல்லை. இதுக்கிட்ட அந்த பாடியை ஸ்ட்ரைப்ஸ் தான் இருக்கும் தவிர மற்றபடி பெருசாக இருக்காது. பட் எனக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஹில் ஸ்ட்ரீம் லோச் தான் எனக்கு ப்ரீட் பண்ணணும்னு ஆசை. ஃபியூச்சரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. அண்ட் ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி ஃபிஷ் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கார்டனரி கில்லி ஃபிஷ். ஆக்சுவலி இது ரொம்ப குட்டி சைஸில் இருக்குது. இதெல்லாம் இன்னும் வளரணும். அரௌண்ட் ஒரு 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும் மெயில் மட்டுமே. ஃபீமேல்ஸ் தான் ஒரு 2 இன்ச் வரைக்கும் வளரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் சைஸில் தான் இருக்குது. இந்த டேங்க்கில் இருக்கிறது பிரிசில் நோஸ் பிளெக்கோ. ஸோ ஒரு சின்னதாக வளரக்கூடிய ஒரு பிளெக்கோ. மிஞ்சி போனால் கேப்டிட்டியில் 5 இன்ச் வரைக்கும் வளரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டேங்க் சைஸ், ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு வாங்கிட்டு போய் நம்ம டேங்க்கில் விட்டுருந்தோம், பிளான்ட் டேங்க்கில். அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அது இறந்து போயிடுச்சு. ஸோ அமோனியாலாம் 0வில் தான் இருக்குது. ஆனால் என்ன ரீசன் தான் தெரியல. அண்ட் அந்த ஃபில்ட்ரு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோக் டெயில் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்க அப்படி தான் தெரியுது, ஃபோக் டெயில் மாதிரி தான். பட் அது குட்டியாக தான் இருக்குது. அந்த பக்கத்தில் ஃபோக் டெயில்ஸோட குட்டி இருந்தது. அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோபெகாசஸ் ரெட் ஹெட். அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒயிட் டேங்க் கிளீனர் இருக்குது பாருங்கள். நல்லா ஹியூஜாக தான் இருக்குது. ஸோ ரெட் ஹெட்டு ஜியோபெகாசஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச்சஸ் சைஸில் இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க டேங்க் கிளீனர் அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஜியோபெகாசஸ்ங்க இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேண்டட் ஷவரம். எனக்கு ஷவரம்லேயே பேண்டட் ஷவரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் டைப் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே பாருங்கள் டார்காய்ஸ் ஜோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது டார்காய்ஸ் ஜோல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு போல்ஸ் கண்டமணிக்கு இருக்கும். ஸோ ஜுவல்ஸில் ஒரு ஹைப்ரிடு, ஓகேங்களா. நார்மல் ஜுவலில் ஹைப்ரிடு. ஸோ யாருக்காவது டார்காய்ஸ் ஜுவல் தேவைப்படுச்சுன்னா க்ரீன் அக்வாவில் தான் இருக்கு, வேணும் வந்துட்டுங்க. அண்ட் அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் சவரம் அண்ட் துர்கானா ஜுவல் சிக்லெட். ஆக்சுவலி துர்கானா ஜுவல் சிக்லெட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக. அதோட ரெட் பாடி அண்ட் அதோட ஃபின்ஸ்லலாம் அப்படியே டாட்டாக ஒயிட் டாட்ஸ், இல்லாட்டி கொஞ்சம் ப்ளூ கலரிஷாக இருக்கும் அந்த டாட்ஸு. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ துர்கானா ஜுவல் சிக்லெட்ஸை நீங்கள் ஈஸியாக கேப்டிவிட்டிலே ப்ரீட் பண்ணலாம் ஒரு பேர் செட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ ஈஸி டு ப்ரீட் தான். ஃபியூச்சரில் நம்மளாம் ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்பேஸ் இல்லாதனால நான் ட்ரை பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அண்ட் ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோசா குட்டி இருக்குது. அண்ட் அது கூட ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஆக்சுவலி என்னன்னே எனக்கு சரியாக தெரியல. அது என்ன ஸ்பீஷஸ்ன்னு தெரியல. ஆனால் அதுவும் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இங்கே அது ஃப்ரெண்டோசான்னு தெரியும். ஆனால் அதுவும் ஃப்ரெண்டோசாவில் என்ன ஸ்பீஷஸ்ன்னு தெரியல. ஆனால் ஏகப்பட்ட ஸ்பீஷஸ் இருக்குது ஃப்ரெண்டோசாவில். டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் இங்கே பாருங்கள் ஏஞ்சலு. ஸோ ஏஞ்சலில் இது ஏதோ ஒரு ப்ளூன்னு சொல்லுவாங்களே, அது ஒரு ஹைப்ரிட் ஏஞ்சலு. ஸோ அதோட பேரும் வந்துச்சு, சீப்ரா ப்ளூவா ஏதோ ஒரு ப்ளூ சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது டிஸ்கஸ். ஸோ டிஸ்கஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டு போட்டு அக்வேரியம் ஷாப்பில் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது பார்க்கவே லுக்காக இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்றதை பாருங்கள். இந்த மீன் டிஸ்கஸ்லாம் ஒரு சாண்ட் சப்ஸ்ட்ரேட்டில் வச்சா தான் செம்மையாக இருக்கும். ஸோ சாயிலில் இந்த கார்பெட்டில் தான் வச்சா எனக்கு பிடிக்காது. சாண்டில் அப்படி வைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்குது. ஸோ ஏஞ்சல்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நார்மலாக பார்க்குறது தான். அண்ட் இங்கே பாருங்கள் ஏஞ்சல் அண்ட் கோரிஸ், க்ரீன் கோரிஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் டார்காய்ஸ் ப்ளூ ரெயின்போ இருக்குது. அண்ட் இதோட நெக்ஸ்ட்டு வேறு கடைக்கு போயிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேடிஸ் அக்வேரியமில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேரட் ஃபிஷ்ஷை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக மீன் ஏதோ பார்த்தா ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஸோ பார்த்ததே தான் அந்த கடை இந்த கடையிலையும் இருக்குது. அதனால் டேடிஸ் அக்வேரியமில் என்னென்ன புதுசாக பார்த்தோம் அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. பேரட் ஃபிஷஸ் தான் எனக்கு கொஞ்சம் அங்கே நிறைய இருந்தது. அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்க கியூபன் மாதிரி இருக்குது. அண்டு ஜாக்வார் பாடி ஷேப்பில் இருக்குது. எனக்கு இது என்னன்னு கரெக்டாக தெரியல. ஸோ இது கண்டமணிக்கு ஸ்பேர்ல்ஸ் இருக்குது. அண்டு பாடியில் பார்த்தீங்கன்னா கில்ஸில் மட்டும்தான் அந்த பிளாக் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கியூபன் சிக்லெட்டுக்காக இருக்கிறதுக்கான தான் வாய்ப்பு அதிகம்.
அண்ட் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிக்லெட்டான க்ரீன் குரோமாய்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்கஸும் அதுக்கப்புறம் வந்து பேண்டட் சிக்லெட்டையும் பேண்டட் ஷவரையும் கிராஸ் பண்ண விட்ட மாதிரி இருக்கும் பார்க்கறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்னா சில்வர் டாலர்ஸ். ஸோ சில்வர் டாலர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ், அதுவும் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் அந்த டேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு தான் இருக்குது. ஸோ ஓகே, எல்லாம் காமன் சிக்லெட்ஸ் தான் ஆஸ்கரு. ஸோ இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்து வீடியோ எடுக்கும்போது இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீன் வாட்டராக இருந்தது. ஸோ இப்போ நல்லா சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளக்கோஸ் அண்ட் நம்மளோட க்ரீன் குரோமாய்ட்ஸ் அண்டு பக்கூஸ் அண்ட் அல்பைனோ பக்கூஸ் அண்ட் நல்லா ஒரு ஒயிட் டேங்க் கிளீனர். ஸோ நல்லா எல்லாம் ஹியூஜான பெரிய ஃபிஷஸ்லாம் இருக்குது. இந்த சைஸ்க்கு ஒரு டேங்க், ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டப் பண்ணோன்னா அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். அண்ட் ஷோல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த அக்வேரியம் ஷாப் பேர் தெரில, அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ செம்ம ஹியூஜான கார் ஃபிஷ் இது. ஸோ நான் கையை அங்கே வச்சப்போ நீங்களே பார்த்தீங்கள. ஸோ நானே அந்தளவுக்கு பெரிய கார் ஃபிஷ்ஷை நேரில் பார்த்ததே இல்லை. ஸோ நான் இப்போ தான் இவ்வளோ பெருசு நான் நேர்லேயே பார்க்குறேன். அண்ட் ஷோல் அதே கடையில் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பேரட் இருந்தது அண்ட் நைட் ஃபிஷ். அண்ட் இங்கே பாருங்கள் டைகர் ஷவுல்னோஸ், அதுக்கப்புறம் ஜாக்வா சிக்லெட்ஸ் அண்ட் அதுக்கு ஓரத்தில் சனங்கள் பதுங்கி இருக்கிறாரு போல். ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள் மேலே ஃப்ளவரான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வச்செல்லாம் காமன் ஃபிஷஸ்னால வேறு அக்வேரியம் ஷாப் போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அக்வா வண்டர்லேண்டில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அவ்வளோ ரேராக பார்க்க முடியாது, பட்டு சில அக்வேரியம் ஷாப்பில் தான் பார்க்க முடியும். அதான் பார்த்திங்கன்னா ஜோடியாக் லோச். ஸோ இந்த லோச் பார்த்திங்கன்னா நேட்டிவ் டு இந்தியா. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லோச்சை பற்றி பேசி இல்லாட்டி இந்தியன் டைப் ஃபிஷ்ஷஸை பற்றி பேசும்போது அதில் இந்த ஃபிஷ்ஷை நான் சேர்த்துருப்பேன். ஸோ ஜோடியாக் லோச். ஸோ நல்லா ஒரு அற்புதமான ஒரு ஃபிஷ், பிளானட் அக்வேரியமில் நல்லா செட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் ஒயில்ட் கார்டாக என்னன்னு தான் தெரியல. அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்வேரியம் ஷாப் பேர் எனக்கு தெரியல, நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் நான் பார்க்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொக்கோ கேட்ஃபிஷை பார்த்தேன். ஸோ ரொம்ப குட்டி கேட்ஃபிஷ் ஸ்பீஷீஸ் இது ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுலேயே நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து கொக்கோ தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம இந்தியாவில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியது அதுதான். ஸோ இந்த கேட்ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து 3 to 4 inches வரைக்கும் கேப்டிவிட்டியில் வரும். ஸோ விட்டிங்கன்னா ஸ்கூலிங்காக விடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் ஸோ இன்னொரு டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய அராப்பாய்மா இருந்தது. ஸோ இது வந்து பெரிய அராப்பாய்மான்னு சொன்னாலுமே இது ஆக்சுவலி குட்டி தான். இதால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹியூஜாக வளரும். ஸோ இது வந்து குட்டி தான், 2 அடின்னு சொன்னாலுமே இது வந்து குட்டி தான். அண்டு நல்லா செம்மையாக இருந்தது பார்க்க, பிளாக் டெய்லோட சில்வரி பாடியோட. ஷோவில் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது 2 அடி, இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதோட கொஞ்சம் ஒரு குட்டி சைஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 அடி வரைக்கும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்க. என்ன அக்வேரியம் ஷாப்புன்னு கேட்டுறாதீங்க, எனக்கு பேர் தெரியல, நான் பேர் பார்க்கவே இல்லை. நான் இந்த அராப்பைமா பார்த்தேன், இந்த அக்வேரியம் ஷாப்புக்குள்ளேயே ஓடினேன் ஓகேங்களா. ஸோ ஷோவில் இன்னொரு டேங்கில் பார்த்தீங்கன்னா புஷ் ஃபிஷ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் புஷ் ஃபிஷ். ஸோ வந்து ஒரு கௌராமி டைப் இது. ஸோ இதுவும் இருக்குது, இதுவும் யாருக்கோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோனை பார்த்தோன்னே நல்லா உள்ளே போய் உக்காண்டாங்க. அண்ட் ஸோ இங்கே பாருங்கள் பிச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்லிச்சேரி. ஸோ இந்த என்லிச்சேரி பிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காதில் வந்து உங்களுக்கு அதோட 2 கொம்பு மாதிரி இருக்குது அதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா ஒரு பிக்சரில் இருக்கிறது. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் இதை தூக்கிடணும்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து இதில் ஒன்று நான் வந்து தூக்கிட்டேன். ஸோ அதை வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் போடுறேன் ஓகேங்களா. அண்ட் ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா டெல்லசி இருக்குது. ஸோ வந்து அதில் அங்கே பயந்து மூலையில் ஃபில்ட்ரு கடியில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து குட்டி குட்டி சைஸ் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டைகர் ஷவுல்னோஸ் அண்ட் ரெட் டெயில் அதான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. இவங்க வர ரொம்ப தள்ளி அந்த ஃபில்ட்ரு கடியில் உட்காந்துக்கிறாங்களா, ப்ராப்பராக பார்க்கக்கூட முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் நைஃப்ஸ் அண்டு ட்ராப்ட் கௌராமிஸ். ஸோ வேறு அவ்வளோதான், இந்த டேங்கில் ஃபுல்லாக கோஸ்ட் நைஃப்ஸ் தான் இருக்குது. அண்டு பேரட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சிக்லெட்ஸ் அண்டு இது இருக்குது எக்கேலி. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் நைஃப் ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த டேங்க் டேங்க் எல்லாம் கோஸ்ட் நைஃப் ஃபிஷ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோப்லோ கேட் ஃபிஷ் இருக்குது. ஸோ வந்து இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலி கொக்கோ கேட் ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், பட் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி பார்க்குறேன். பட் ஹோப்லோ கேட் ஃபிஷ் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இது வந்து ஹோ கேட் ஃபிஷ்னோ பல பேர் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு புரியாத ஏதோ பேர், உங்களுக்கு தெரியாத பேர் சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஸோ இங்கே பாருங்கள் ஹைப்ரிட் அண்ட் இது ஷவுல்னோஸும் அண்ட் ரெட் டெயிலும்.
ஸோ எல்லாம் குட்டி குட்டி சைஸில் தான் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. அந்த ஹொக்கோ கேட் ஃபிஷ் இருக்குது பாருங்கள், அதுவும் அப்புறம் அந்த ஹொக்லோ கேட் ஃபிஷ்ஷஸ் வந்து மான்ஸ்டர் கேட் ஃபிஷ் கிடையாது, அதெல்லாம் ட்ராப் கேட் ஃபிஷ். அண்ட் ரொம்ப குட்டியாக இருக்கிற கேட் ஃபிஷ். அண்ட் இங்கே பாருங்கள் குட்டி நைஃப் ஃபிஷ். ஸோ எவ்வளோ குட்டியாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டருக்கு பின்னாடியும் இருக்குது குட்டி நைஃப் ஃபிஷ்ஷு. அண்ட் இன்னொரு டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு மீன் இருக்குது, அதை காட்டுறவங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் கோல்டன் அரவானாஸ். ஸோ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க குட்டி கோல்டன் அரவானாஸ். ஸோ ஒரு குட்டினா ரொம்ப குட்டிலாம் இல்லை, ஒரு அரௌண்ட் எப்படின்னா ஒரு அடிக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது எல்லாம். ஸோ நல்லா கொஞ்சம் பெருசு தான், ஏன்னா ரொம்ப குட்டிலாம் கிடையாது. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்டாக அரவானாஸ் அவ்வளோவா நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஆனால் கோல்டன் அரவானா பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் ஸோ அப்படியே அக்வா ஸ்டாருக்கு போயிருந்தோம். ஸோ அக்வா ஸ்டாருக்கு போயிருந்தபோது அந்த பெரிய டேங்க்கில் ரெட் டெயில் கேட் ஃபிஷ் ஒன்று இருந்தது. ஸோ இந்த ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 feet இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷஸ் தான். நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அந்த டேங்கில் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னது ப்ளக்கோ, காமன் ப்ளக்கோ சக்கஸ் தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது ரெயின்போஸ். ஸோ அப்புறம் இன்னொரு டேங்க்கில் கூட ஒரு பெரிய மீன் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேண்டட் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜென்டில் ஜெயண்ட்டுங்க. இவன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மீன். இது ஒரு ஜென்டில் ஜெயண்ட். யாருக்காவது கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன்று சூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து இதுவும் குட்டி தான், இது இன்னும் வளரணும். பட் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் ஸோ ஜெயண்ட் கௌராமி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சோகத்தில் டேங்கோட சைடில் உட்காந்துட்ருக்கான். ஸோ பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த அட்டகாசமாக இருக்குது, கிட்டே போக முடியல. அண்ட் இங்கே பாருங்கள் கீழே டேங்க்ஸில் வந்து கோல்டன் அரவானாஸ். ஸோ அது கீழே இருக்க டேங்க்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து க்ரீன் அக்வான்ற பாருங்கள் அக்வா ஸ்டாரில் வந்து இந்த மீன்லாம் காமனாக பார்க்கலாம். அண்ட் ஸோ இதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மோஸ்ட்டாக சில அக்வேரியம் ஷாப்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஸோ டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எண்லிச்சேரி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ காதொள்ளது. ஸோ காதொள்ள ஒரு எண்லிச்சேரி, காதொள்ள ஒரு சிக்னல் பிக்சர்ஸை வாங்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ எனக்கு வந்து உனக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஆலனுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம வீடியோஸில் 1-2 வீடியோஸில் வந்திருப்பான். ஸோ வந்து அவன்கிட்ட டேங்க் இல்லை, அதனால் இப்போதைக்கு என் டேங்கில் வந்து போட்டு வச்சுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நம்மக்கிட்ட தான் இருக்க போது நம்மளோட க்ரீன் சேனங்களோட ஒரு பார்ட்னராக இருக்கட்டும். ஆனால் என்ன க்ரீன் சேனல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது கூட இதை விட முடியாது, இதெல்லாம் ரொம்ப குட்டிங்க இது. ஸோ இது வந்து வாட்டர் ட்ராப் அக்ளிமேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வாட்டர் ட்ராப் அக்ளிமேட் பண்ணுவேன். ஆக்சுவலி நம்ம எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம், வாட்டர் ட்ராப் அக்ளிமேட், ஓகேங்களா. ஏன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் இருந்த தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி அந்த மீன் அதில் வச்சுருப்போம். ஸோ நம்ம தொட்டியில் இருக்க தண்ணியை வந்து ட்ராப்பாக சொட்ட விடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் இருக்க வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கு இந்த மீன் அடாப்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட இது வந்து 1/2 hour வரைக்கும் பண்ணுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் விட தான் தயக்கமாக இருக்குது, ஏன்னா இதில் வந்து ஆண்ட்ரோஸ் இருக்குது, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான்னு இருக்குது. அண்ட் ஷோவில் எனக்கு வந்து மனசு மாறி விட்டது. எனக்கு அந்த ஆண்ட்ரூஸ் கூட விட்டாலும் சரியாக படாதுன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி காதொள்ள பிக்சர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கிடச்சோடனே தூக்கின்னு வந்துட்டேன். ஸோ உங்களால் அந்த இயரை நோட்டீஸ் பண்ண முடியுதா? உங்களுக்கு அந்த காதோடு அங்கே இருந்தது பாருங்கள், ஒன்று நல்ல பெரிய காதோட, அதுதான் இது. அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி செத்துட்டோம். ஸோ வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், இந்த டைம் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, இந்த டைம் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து 300 rupees சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து இவனுங்களை கூட இந்த ஆண்ட்ரூ கூட விட மனசு இல்லை, எதாவது பண்ணி கொண்டுட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோதான் மனசே கேட்காது. ஸோ அதனால் தனியாக இப்போதைக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே விட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஷோவில் இதோட இந்த வீடியோவையும் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் புது ஸ்பீஷஸை பற்றிலாம் பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது தான். ஸோ ஓகே ஷோ, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை ஷோ.